லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் கூலி படத்தில் நடிச்சுட்டு வராரு ரஜினிகாந்த். இந்த படத்தின் மீது அவர் மட்டுமின்றி இயக்குனர் லோகேஷும் உச்சக்கட்ட நம்பிக்கையை வச்சிருக்காரு. ஏனெனில் இதற்கு முன்னர் அவர் இயக்கியிருந்த லியோ திரைப்படம் பெரிய வரவேற்பை பெறல. எனவே ரஜினிகாந்தை வைத்து தரமான சம்பவம் செய்ய வேண்டும் என்பதில் லோக்கி முனைப்போடு இருக்கார் என்று படக்குழு நெருக்கமான வட்டாரம் தெரிவிக்கிறாங்க. இந்த சூழலில் புதிய தகவல் ஒன்று வெளியாயிருக்கு, வாங்க என்னன்னு போய் பார்ப்போம். அதாவது ரஜினிகாந்தோட நடிப்பில் கடைசியாக வெளியாயிருந்த வேட்டையன் திரைப்படம் பெரிய வெற்றியை பெற்றிருந்தது. அதற்கு முன்னதாக வெளியான ஜெயிலர் படம் கொடுத்த வெற்றியை போல இந்த படம் கொடுக்கும் என அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி இல்லைனாலும் ஓரளவுக்கு வெற்றி கொடுத்தது. அதே சமயம் வழக்கம் போல ரஜினியின் நடிப்பை ரசிகர்கள் பாராட்ட தவறல. மேலும் இது போன்ற கதைக்களத்தில் நடித்ததற்கும் ரஜினியை அனைவரும் கொண்டாடினாங்க. வேட்டையன் படத்தை முடிச்சுட்டு தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிச்சுட்டு வராரு ரஜினி. இதில் அவரோட அமீர்கான், ஸ்ருதிஹாசன், நாகார்ஜுனா, ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா உள்ளிட்டோர் நடித்து வராங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ இறுதி கட்டம் நெருங்கியிருக்கு. தற்போது சென்னையில் நடந்து வருது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரஜினி இருக்கும் புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகி சமூக வலைதளங்களில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. இந்த படத்தில் தேவா என்ற கதாபாத்திரத்தை ஏற்றிருக்காரு சூப்பர் ஸ்டார். ஏற்கனவே தளபதி படத்தில் அவர் இந்த பெயரிலான கதாபாத்திரத்தில் தான் ஏற்றிருந்தார். அந்த படம் இன்று வரை பலரால் கொண்டாடப்படுகிறது. அந்த சென்டிமெண்ட் படி கூலி படமும் பலரது ஃபேவரட் லிஸ்ட்டில் சேருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே போல் இந்த படம் லோகேஷ் கனகராஜோட எல்சியூவில் உருவாகல. இந்த படத்தோட கதையை அவர் பல வருடங்களுக்கு முன்பே எழுதி இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த கூலி படத்தை முடிச்சுட்டு நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க கமிட் ஆயிருக்காரு ரஜினி. இதன் அறிவிப்பு வீடியோ கடந்த பொங்கலுக்கு வெளியாகி மிக பெரும் வரவேற்பு பெற்றது. படத்தோட முதல் பாகம் போலவே இரண்டாவது பாகமும் மிக பெரும் வெற்றியை பெறும் என்றும் வசூல் சாதனை படைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தையும் முடிச்சுவிட்டு மணிரத்னத்துடன் அவர் இணைய வாய்ப்புகள் இருப்பதா சொல்லப்பட்டது. இந்நிலையில் புதிய தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. அதன்படி இதுவரை தோல்வி படமே கொடுக்காமல் இந்திய அளவில் முக்கிய இயக்குனராக மாறியிருக்கும் வெற்றிமாறன் ரஜினிக்கு கதை சொல்லியதாகவும் அந்த கதையில் நடிக்க ரஜினி சம்மதம் தெரிவித்து விட்டதாகவும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு மிக விரைவிலே வெளியாகலாம் என்று பேச்சுகள் எழுந்திருக்கு. முன்னதாக மாரி செல்வராஜ் இயக்கத்தில் நடிக்கவிருந்த படத்துக்கு ரஜினி நோ சொல்லிவிட்டதா சமீபத்தில் தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. அதைத் தொடர்ந்து வெற்றிமாறனோட இணையற படம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு மைல்கல்லாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் ரஜினி மற்றும் வெற்றிமாறன் இருவரோட கூட்டணியில் வெளியாக போகிற படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.